ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். எப்போவுமே கடையில் சிக்கன் 65 சாப்பிடுவீங்கள்ல, இது வெஜ் 65ங்க. கேஎஃப்சியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் மொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெளியில் சாப்பிடும்போது நிறைய கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்க, வீட்லேயே செய்யும்போது டேஸ்ட் அடிதூளாக இருக்கும். சத்தத்தை கேட்டிங்கல்ல, அவ்வளோ சூப்பரான ரெசிபி. சிம்பிளாக வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக, வெளியில் நல்லா மொறுன்னு ஜூஸியாக சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபிக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காவை நல்லா பெருசாக சொத்தை இல்லாமல் பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. கத்திரிக்காய் முழுசாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நிறைய கெமிக்கல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஃபுல்லாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம கோட் பண்ணும்போது அப்படியே மசாலாவில் உள்ளே இறங்கிடும். நடுவில் கீரல் போட்டு பாருங்கள், சொத்தை எதாவது இருக்கா அப்படின்னு நல்லா பிரித்து பார்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிடுங்க. கத்திரிக்காய் வெட்டின உடனே தண்ணியில் போட்டணும், இல்லைனா கலர் எல்லாம் மாறிடும். உள்ளே பார்க்கும்போதே தெரியும், இவ்வளோ பெருசு இருந்தால் தான் பார்க்கறக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இது செய்ய போகிறது 65 டேஸ்ட்டில், அதுவும் நம்ம கேஎஃப்சிலலாம் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரே ஒரு கப் கடலை மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் காஷ்மீரி போட்டிங்கன்னா நமக்கு பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும், காரமும் மிதமானதாக இருக்கும். மஞ்சள் பொடி ஒரு துளி அளவுக்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்தும் போது பார்க்கறக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும். தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மசாலா எல்லா பக்கமுமே பரவி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்தாதான் நம்ம எதிர்பார்க்குற கன்சிஸ்டன்சிக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி சேம் டேஸ்ட் வரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மினிமமாக அரை கிளாஸ் தண்ணி மட்டும்தான் தேவைப்படும். இது நல்லா கலந்து கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலை இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசியாக இந்த இன்க்ரீடியண்ட்டை மட்டும் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக கடையில் சாப்பிட்ற மாதிரி கிறிஸ்பியாக இருக்குங்க. சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிறவங்கள உங்களுக்கு ஒரே பாராட்டு தாங்க, அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கார்ன்ஃப்ளாக்ஸை நம்ம 1 கப் எடுத்து நல்லா திருன்னு அரைச்சிக்கணும். அதாவது பல்ஸ் மோடில் சுத்தினாலே போதும். அப்பதான் அந்த கடையில் பண்ற மாதிரி சேம் டேஸ்ட் வரும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. கடையிலலாம் இனிமேல் கேட்டு வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க. இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே இவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி பண்ண முடியும் அப்படின்னா நம்மளே இனிமேல் எல்லாமே செஞ்சிடலாமே. கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து சுத்தமாக வடிகட்டிடணும், தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் தண்ணிக்குள்ளே இருந்தால் தான் கரையெல்லாம் இருக்காது. நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. நல்லா சுற்றி கோட் பண்ணும்போது அது நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே எல்லாமே மசாலா பரவ ஆரம்பிச்சிரும். இப்படி சுற்றி நீங்கள் மசாலாவை அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கமுமே பட்டுருங்க. அப்போ தான் மசாலா எல்லா பக்கமும் ஈவனாக பரவி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த காம்பை மட்டும் பிடிச்சிட்டு நல்லா சுற்றிக்கிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, மசாலா எல்லா பக்கமுமே ஈவனாக கோட் ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண கார்ன்ஃப்ளாக்ஸ்குள்ளே முக்கி எடுத்துருங்க. நல்லா தாராளமாக முக்கி எடுத்துருங்க. அப்போ தான் கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வருங்க. நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். மசாலாவில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணாமல் அப்பப்பவே போட்டு எடுத்துடணும். இது ரொம்ப நேரம் ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, அப்புறம் எண்ணெய் குடிச்சிரும். சீக்கிரமாக மசாலாவில் முக்கி எடுத்துட்டு அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸை கோட் பண்ணிவிட்டு கையோட எண்ணெயில் போட்டுடலாம். அடுப்பில் நீங்கள் எண்ணெய் சட்டி வச்சு கூட டக்குன்னு இது மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கடையில் கேஎஃப்சியில் சாப்பிட்றீங்களா, சேம் டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. அதோட ரெப்ளிகா தான் இது. அவ்வளோதாங்க, எல்லா கத்திரிக்காவும் மசாலாவை தடவியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் நம்ம பண்ணும்போது கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மசாலாலாம் கொஞ்சம் கூட கலையாது. அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் இந்த ரெசிபியை ஈஸியாக வீட்டில் செஞ்சு முடிக்க முடியும். எடுத்த உடனே கரண்டியை போட்டுறாதீங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மல்லமாக அப்படியே திருப்பி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இது ஈஸியாக வெந்துடும். எண்ணெய் எல்லாம் அதிகமாக குடிக்காதுங்க. நான் அந்த காம்பு பிடிச்சே தூக்குறேன் பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கிட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸுக்கு இல்லை சைட் டிஷ்ஷுன்னு எதுக்கு வேணால் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். செம்ம டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரிஞ்சால் 65 ரெசிபிக்கு பெருசாக எதுவும் சைட் டிஷ் தேவைப்படாது. வெறும் சாஸ் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாங்க.
இப்போ புரட்டாசி வர்றதுனால அதிக பேரோட வீட்டில் வந்து நான்வெஜ் எல்லாம் இருக்காது. இந்த மாதிரி குக்கிங் ரெசிபீஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.